ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய். இது வந்து நான் ஒரு பாட்டில் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய். சும்மா நம்ம பாக்கெட்டில் கடையில் வாங்குறது கிடையாது. செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் நான் அப்போக்கப்போ யூஸ் பண்ணுவேன். இதில் மீதி இவ்வளோ இருந்துச்சு. இப்போ இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் இந்த அளவு ஊற்றிக்கலாம். நீங்கள் இதோட கம்மியாக வேணாலும் ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூளை பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. எனக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒழுங்காக மோஷன் போகாது, 2 நாளைக்கு ஒருக்கா அப்படி தான் போகும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கெண்ணெயில் நல்லா உங்களுக்கு எந்த வெங்காயம் வந்து எவ்வளோ நாளும் சாப்பிட்லாங்க. அது வந்து எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். சரிங்களா? நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு பார்த்திங்கன்னா அது நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கினாலே நமக்கு அந்த காரத்தன்மை வந்து குறைஞ்சிரும். வெங்காயத்தில் உள்ள காரத்தன்மை குறைஞ்சிரும். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு வெறும் வெங்காயத்தமாக அரித்து எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வர்ற ஒரு நீர் கடுப்பு, மோஷன் ப்ராப்ளம், மூலம் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே சரியாயிடும். இது எத்தனை நாள் சாப்பிட்ணும்? நம்ம இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி 1 நாள் 2 நாளில் சரியாகாது. குறுக்கு வெள்ளை சம்பாதிக்கிறவங்க சீக்கிரம் சம்பாதிச்சிருவாங்க. நம்ம நேர்மையான வெள்ளை சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும். அதனால் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு பாட்டிமா சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நீர்க்கடுப்பு வந்துடுது, மோஷன் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வருது பாட்டி. அந்த பாட்டிமா சொன்னாங்க. நானே இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு தெரியல. உங்களை மாதிரி தான் நானும். சரி 48 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்லாமே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி ஜூன் ஜூலை முடிய ஆகஸ்ட் முடிய நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் இருக்கத்தான் செய்யும். இவங்க என்ன சொல்கிறாங்க, 48 நாள் தானே சொல்கிறாங்க. சரி 48 நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ இதை ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள். இந்த வெங்காயத்தை வந்து நல்ல விளக்கெண்ணெய் தான் ஊற்றணும். அதுவும் விளக்கெண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் அதுதான் வந்து யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய்க்கு தான் கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக இருக்கும். இப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம இந்த எண்ணெயை கூட திருப்பி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல் வேக்காடு வேக வைக்காதீங்க. ஒரு 50% போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த காரத்தன்மை வந்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்காண்டி தான். அப்புறம் நம்ம எடுத்து போட்டுட்டு நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வியாதி சரியாகும்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 48 நாள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு விளக்கெண்ணெயில். இப்போ வந்து இதை வந்து நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் கால் எடுங்கப்பா. இதை வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருக்கும். நான் வந்து உப்பு வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி உப்பு சேர்க்கலாம். நீங்கள் வேணால் லைட்டாக வேணால் மேலே வேணால் உப்பு வேணால் தூவிக்கோங்க. நான் வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ ஒரு வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். நல்லா சூடாக சாப்பிட்றப்போ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த வெங்காயத்தில் உள்ள காரத்தன்மையெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருக்குது. லேசாக மேலே உப்பு கொஞ்சம் காரப்பில்லாம் கொஞ்சம் தூவிட்டோன்னா இன்னும் நல்லது. ஆனால் அதெல்லாம் எதுக்கும் சொல்லி வேண்டான்னு சொல்லி தூவல. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அவ்வளோ சின்ன வெங்காயம் எவ்வளோ பெஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வெங்காயத்தோட பெனிஃபிட் எல்லாமே அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து சேரும். அதனால் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம இது வந்து நம்ம அதிகமாக காசு செலவு பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸில் ஒன்று எடுத்து விளக்கெண்ணெய் வந்து எல்லா வீட்டிலும் இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 100 விளக்கெண்ணெய் வாங்கிக்கலாம். வாங்கி இப்படி சொன்னால் இது நாட்டு வெங்காயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி வேறு. பொதுவாக வந்து வெங்காயம் சாப்பிட்டாலே ஸ்கின்னெல்லாம் நல்லா பளபளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், ஒரு பெஸ்ட்டான மெடிசன் சொல்லக்கூடாது, ஒரு பெஸ்ட்டான வெஜிடபிள் இது வெங்காயம் வந்து. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.